புதுயுகம் மற்றும் தேனி நியூரோ ஹாஸ்பிட்டல் இணைந்து வழங்கும் தேனி மாரத்தான் 2026 கோ பிரசன்டட் பை அவதார் பெட்ரோ தேனி. நாள் மே 10, 2026. இடம் SDAT விளையாட்டு மைதானம் தேனி. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். இனியவு என்ற நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது தொடர்ச்சியா பெண்கள் சந்திக்கக்கூடிய மலச்சிக்கலும் அதற்காக ஒரு 5 வீட்டு குறிப்புகளும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மலச்சிக்கல் அடிப்படையா ஏற்படுறதுக்கான காரணங்கள்லாம் என்ன தெரியுங்களா? குறிப்பா உங்களுடைய கல்லீரலுடைய செயல்திறன் குறைவாக இருக்கு அப்படின்னா மலச்சிக்கல் இருக்கும். உங்களுடைய இரத்தத்தினுடைய அமிலத்தன்மையினுடைய மாறுபாடு pH இம்பேலன்ஸ் ஆகிறதையும் கான்ஸ்டிபேஷன் ஏற்படுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம். பெண்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹார்மோன் பிரச்சனையில, குறிப்பா தைராய்டு மாதிரியான ஹார்மோன் பிரச்சனையில மலம் இறுகி போயிடும், முழுமையாக வெளியேறாது. ஏன்னா தைராய்டில் குடலினுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுது, குடலினுடைய அசைவுகளும் பாதிக்கப்படும். அப்போ ஹைப்போதைராய்டிசத்தில் குடலினுடைய அசைவு பாதிக்கப்படுறதுனால மலச்சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கருப்பை நோய்கள் இருக்கக்கூடிய பெண்களுக்குமே மலச்சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களால கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து மோஷன் போக முடியாது, அதனால கண்டிப்பா மலச்சிக்கல் இருக்கும். அதே மாதிரி சர்க்கரை நோயினால பாதிக்கப்படக்கூடியவங்களுக்கும் மலச்சிக்கல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஒரு நர்வைன் டெபிலிட்டி, உங்களுடைய நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அதுவுமே மலச்சிக்கலுக்கு காரணமாக இருக்கும். இது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கணும், சர்க்கரையோடைய அளவு அதிகரிக்காத விஷயமாகவும் இருக்கணும், குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய விஷயமாகவும் இருக்கணும். அதே சமயம் நமக்கு மலம் நன்றாக கழியறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ட்ரை கிரேப்ஸ் இருக்கு இல்லைங்களா? குறைஞ்சபட்சம் ஒரு 20 to 25 ட்ரை கிரேப்ஸ் வீதம் எடுத்து அதை காலையில தண்ணியில ஊற வச்சுட்டு இரவு அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு ஹீட் பண்ணிட்டு ஒரு சாறு மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். அதை நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி குடிச்சிடலாம். குடிச்சிட்டு ஒரே ஒரு பூவன் வாழை அதோட சேர்த்து எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா படிப்படியா உங்களுடைய மலச்சிக்கல் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மெக்னீசியம் சத்து அதிகரிக்கிறதுனால குடலினுடைய ஆரோக்கியம் மேம்படும், குடலினுடைய அசைவும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து 2வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பழங்கள்ல குறிப்பா பேரிக்காய் நீங்க அடிக்கடி எடுத்துக்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய நார்ச்சத்து மோஷன் நல்லா ஃப்ரீயா போறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். இப்போ நைட்டு வாழைப்பழம் சாப்பிட்றது மட்டும்தான் நம்ம மோஷன் ஃப்ரீயா போகணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். சர்க்கரை நோயாளிகள் வாழைப்பழம் சாப்பிட முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு லோ கலோரி ஃப்ரூட்டா இருக்கக்கூடியது பேரிக்காய். அப்போ சர்க்கரை நோயாளிகள் இரவு உணவுக்கு பிறகு பேரிக்காய் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பா மோஷன் நல்லா ஃப்ரீயா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பியர்ஸ் அப்படி சொல்றோம். கூடவே அது சாப்பிட்டு சளி பிடிக்கும் அப்படின்னு பயப்படக்கூடியவங்க ஒரு டம்ளர் வெந்நீர் குடிச்சிட்டு படுக்கலாம். கண்டிப்பா மலச்சிக்கல் இல்லாம பார்த்துக்கும். அதே மாதிரி கொய்யா பழமும் அதே தன்மை உடையதாக இருக்கு. ஸோ கொய்யா பழமும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உணவுக்கு முன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் ஆலிவ் விதை, ஃபிளாக்ஸ் சீட்ஸ் ஊற வச்சு சாப்பிட்டாலும் சரி, அல்லது பொடி பண்ணி சுடுதண்ணியில கலந்து எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது மலச்சிக்கல் நிவர்த்தியாக அது சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து கடைசி குறிப்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, செம்பு பாத்திரம் இருக்கு இல்லையா, அதுல நைட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில அந்த தண்ணியை மட்டும் வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுடைய மலச்சிக்கல் படிப்படியா சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னைக்கு பெண்களுக்கு மலச்சிக்கல் அப்படிங்கிறது சாதாரணமாக எல்லார் மாதிரியும் கம்பேர் பண்ண முடியாது. என்ன காரணம்னா, பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஹார்மோன் பிரச்சனை, கருப்பை சார்ந்த பிரச்சனைகளும் மலச்சிக்கலுக்கு காரணமாக இருக்கும். அதற்கான தீர்வுகள் என்ன? உடல் எடையை அதிகரிக்காம, தூக்கமும் கெடாம மலச்சிக்கல் நிவாரணிகளாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.